ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அம்மா சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு போயிருந்தோம். வாழைப்பூ வந்து நல்ல பெருசாக இருந்தது. சரி, அதை உடச்சிட்டு வந்துடுவோம், வாழைப்பூ வச்சு கூட்டு செய்யலான்ட்டு தான். இந்த பாருங்கள், வாழைப்பூ வந்து எப்படி நல்லா பெருத்து இருக்குது பாருங்கள். அப்படியே பறிச்சுட்டு வந்துடலாம், பறிச்சுட்டு கூட்டு செய்திடலாம். வடை தான் செய்யலாம்னு நினச்சோம். சரி, வடைக்கு பதிலாக கூட்டு செய்திடலாம் அப்படின்ட்டு தான் வாழைப்பூ வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ பார்த்திங்கன்னா அந்த தார் விடுது இல்லையா, அது விட்டு ஒரு 6-7 தார் வந்த பிறகு தான் நம்ம உடச்சி எடுக்கணும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா கீழே வந்து பூவெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து உடச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த வாழைப்பூ வந்து செய்கிறதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, பாசிப்பயிறு வந்து எடுத்துருக்கேன். ஒரு 100 கிராம் தான். அப்படியே கழுவியும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடுறேன். இந்த பாருங்கள், ஊற வச்சுட்டு காமிக்கிறேன். வாழைப்பூவை வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அப்படியே கட் பண்ண வேண்டியது தான் நம்ம. எப்பயுமே வந்து இந்த பாசிப்பயிறு, துவரம்பருப்புலாம் கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக தரும். இப்போ நம்ம வந்து வாழைப்பூ ஆஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கல் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு வந்து தயிர் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க. கருக்காமல் இருக்கும் நம்ம அரிஞ்சு போடும் போது வாழைப்பூவில். ஏன்னா அதனுடைய அந்த சாறு வரும்போது கரையாயிடும். இதை பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய நீட்டாக ஒரு காம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டேன் நான். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இதை அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தண்ணியில் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே நல்லா நைஸாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால நமக்கு ஈஸியாக வந்து ஆயிரத்துக்கும் வந்து ஈஸியாக இருந்தது. அப்படியே கட் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது பூ. இந்த மாதிரி வாழைப்பூலாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் வந்து நமக்கு ஆறிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. தோற்பு தன்மை நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. இதை பாருங்கள், தண்ணியில் வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு மோர் போட்டு அதில் அப்படியே நீங்கள் அப்படியே போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. இது மாதிரி எல்லா பூவையும் நான் அரைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4, ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்காக. இப்போ இந்த பாசிப்பயிரை கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுடுறேன். இப்போ வந்து அந்த வாழைப்பூவை நல்லா வடிகட்டிட்டு புழிஞ்சிட்டு போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுருங்க. தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நிறையெல்லாம் தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இதில் நம்ம வந்து சேர்த்துருவோம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. அந்த வாழைப்பூ வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். வாழைப்பூ பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. இப்போ காரத்துக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாய் தூள், சாம்பாருக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த தூள் வந்து சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அப்படியே எல்லாமே முழுகிற அளவுக்கு அந்த 3/4 அளவுக்கு தண்ணி நிற்கிற மாதிரி ஊற்றிக்கிங்க. திட்டமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு பல் வந்து ஒரு 5-6 பூண்டு பல்லை உரித்து போட்டுக்கலாம், இல்லை தட்டியுமே போட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு கேஸில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ வந்து இயற்கையாகவே வந்து துவர்ப்புத்தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அப்படியே ஒரு ரிவர்ஸில் வந்து ஒரு 2 சுற்றி சுற்றியாச்சு. ஆவிலாம் அடங்கிடுச்சு. அப்படியே நம்ம வெயிட் எடுத்துருவோம். திறந்து பார்க்கலாம் எப்படி வந்து வாழைப்பூ வெந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. ரொம்ப குழகுழப்பாலாம் இருக்காது, ஏன்னா நம்ம 2 விசில் தானே விட்டு எடுத்துருக்கோம். பாருங்கள், அப்படியே எல்லாம் பூ மாதிரி மலர்ந்துருக்கு பாருங்கள். பாசிப்பயிறு, வாழைப்பூ எல்லாம் அப்படியே பூத்துருக்குது பாருங்கள். அப்படியே முக்கால் பாத்துக்கு இருக்குது. இதுதான் வந்து நமக்கு கரெக்டான திட்டம். அது அப்படியே கரண்டியாலே நம்ம லைட்டாக வச்சு கிளறினாலே ஓரளவுக்கு வந்து அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம அப்படியே கேஸில் வச்சுட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சுலபமாக இது வந்து செய்திடலாம். இப்போ வந்து அந்த தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. இப்போ தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். இந்த பாருங்கள், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நம்ம அப்படியே தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சாச்சு. கரண்டி சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையுமே போட்டு அப்படியே பொரிய விடுங்க. பொரிஞ்ச உடனே அப்படியே நம்ம கொதிக்குது இல்லையா, அதில் தூக்கி அப்படியே ஊற்றிடுங்க. அப்படியே கிளறிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே இறக்கிக்க வேண்டியது தான். அப்படியே வெள்ளை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் பசங்க சாப்பிடும் போது. இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.